சகல பாவங்களை மன்னிப்பதற்காக இன்னும் இருக்கிறார். அருமையான தேவனுடைய புத்தகத்தை நாங்கள் பார்ப்போம். இந்த உபதியா தரிசனம் வசனம் 1 சொல்ல, உபதியாவின் தரிசனம். கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், இப்போ உபதியாங்கிற தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? யாரை குறித்து? ஏதோம், அதாவது இஸ்ரவேலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடு. நெக்ஸ்ட் த நேபர். நாங்கள் சொல்லுவோம் இந்தியாவை பார்த்து சகோதர நாடுன்னு சொல்லணும் இல்லையா? இட்ஸ் சகோதர நாடுன்னு சொல்ல காரணம் என்ன? நெக்ஸ்ட். ஆனால் ஆக்சுவலி இஸ்ரேல் பக்கத்தில் இருக்கிற ஏதேனுங்கிற அந்த நாடு, ஏதோம்ங்கிற நாடு எப்படி தெரியுமா? அது உண்மையிலே சகோதர நாடு. அது என்ன நாடு? சகோதர நாடு. எப்படி சகோதர நாடு? உண்மையிலே ஏதோம் யாருன்னா, ஏதோம் அந்த நாடு யாருக்கு சொந்தம்னா இஸ்ரவேல் யாக்கோபுக்கு மாதிரி, ஏதேம் ஏசாக்கு சொந்தம். ஏசா இருக்காங்க, யாக்கோபு ஏசா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏசா குறித்து தீர்க்க தரிசனம் என்ன சொல்கிறாங்க அவங்க? ஆதியாகமம் 25:23 The Lord said to her, the 2 nations are in your womb, and 2 people from within you will be separated. One people will be strong than other, and the older will save the younger. அதாவது ஆதியாகமம் 25:23 வசனம். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாகி இருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்கள் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். அப்ப ஏதோமுக்கு சொல்றது என்னது? ஏதோம்ங்கிற அந்த நகரம் யாருடைய? 2 ஜனம் சொல்லப்படுகிறது இல்லைங்க ஜெனசிஸ்ல. யார்? ஏசா, யாக்கோபு. அவங்க 2 பேரும் வயிற்றுக்குள்ள சண்டை பிடிச்சாங்க. புரியுதுங்களா? 2 பேருமே சண்டை பிடிச்சாங்க. ஸோ இங்கே இப்போ இந்த புக்கில் வாசிக்கும் போது தான் நாங்கள் கண்டு கொள்ளலாம். தம்பி இங்கிட்டு வாங்க, நீங்கள் இன்னொரு சேர் ஒவ்வொரு நாளும் எடுத்து வந்துடுங்க. நீங்கள் இல்லை, நான் இங்கே தானே சொன்னேன் இல்லையா? அண்ணா நீ என்ன கூட்டத்தில் உட்காரு. இங்கே இல்லாட்டி இங்கே ரைட். 2 ஃபேன் அம்மா சரி ஸ்பீடாக இருக்குது. அந்த கதை ஆமே சரியா. நாங்கள் இன்னைக்கு உபதியா புத்தகத்தை வாசிக்கிறோம். போன தடவை எதை பார்த்தோம்? யோனாக்கு முன்னால் இருக்கு உபதியா. ரைட். உபதியா ஃபர்ஸ்ட் வேர்ட் சொல்லுது உபதியா தரிசனம். உபதியாவின் தரிசனம். கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது. அப்போ உபதியா தீர்க்கதரிசி எதை குறித்து சொல்லுகிறார்? ஏதோம் நகரத்தை குறித்து சொல்கிறாரு. அப்போ இந்த ஏதோம் நகரம்ங்கிறது என்னது? இஸ்ரவேலுக்கு சகோதர நகரம். நான் ஏற்கனவே சொன்னேன், இலங்கைக்கு பக்கத்தில் இருக்க சகோதர நகரம் இது இந்தியா. நாங்கள் இந்தியாவை எப்பயும் சொன்னது எங்களுடைய நேபர் சகோதரர். ஸோ ஏசாவும் யாக்கோபும் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே தேவன் அவங்களுக்கு என்ன சொல்கிறாரு? அவங்களுக்கு அவங்க 2 பேருமே சண்டை பிடிப்பாங்க இல்லையா? ஜெனசிஸ் 25:23. அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாகி இருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றில் இருக்கும், இருந்து பிரியும், அவர்கள் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். மூத்தவன் யார்? யாக்கோப். ரைட்ஸ் காட் பிளான். மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இல்லாடி இளையவன் யாரு? மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னா ஆண்டர் எழுதும் போது எழுதுறாங்க. அப்போ உண்மையிலே யாக்கோபும் ஏசாவும் தான் அந்த 2 ட்ரைப். ஒன்று இஸ்ரேல், இன்னொன்று ஏதோனியர்கள், ஏதோமை சேர்ந்தவர்கள், ஏதோனியர். நெக்ஸ்ட் நேபர். அப்போ எப்போ பார்த்தாலும் ஏதோமியர் சந்தோஷப்படுவாங்க இஸ்ரேலுக்கு ஏதாவது நடந்தான். ஸோ பிரைட் வேணாம சத்துட்டு வேணும்
ඒගොල්ලන් බොනවා. ඒ ගැන තමයි මෙතන ப்ரொஃபஸி කියන්නේ. அப்போ ஏதோமை குறித்து நிறைய தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்படுது. உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்கலாம் ஏசியா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இது நாங்கள் உபதியா வந்து 800 செஞ்சுரி ப்ராப்பர்ட் 800ஆம் ஆண்டு கிறிஸ்துக்கு முன் இருந்த தீர்க்கதரிசி 800 ப்ராப்பர்ட் நாங்கள் சொல்லுவோம். ரைட் 834 அப்படி தான் அந்த 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 நேரத்தில். ஸோ இங்கே ஏசியா புத்தகத்தை நாங்கள் வாசிப்போம். ஏசியா 34 விளங்குதா? ஏசியா 34 5 to 15 வாசிப்போம். வானங்களில் என் பட்டயம் வெறிக்கொண்டது, இதோ ஏதோமின் மேலும். ஏதோமின் மேல் அந்த ஒரு பேர் என்னது? ஏதோமியனர். அவர்கள் வந்து யார்? ஏதோமியனர்கள். இவர்கள் இஸ்ரவேலர்கள், அவர்கள் யாரு? ஏதோமியனர்கள். சரியா? அப்ப என்ன சொல்லுது? வானம் என் பட்டயம் வெறிக்கொண்டது, இதோ ஏதோமின் மேலும் நான் சங்காரத்துக்கு நியமித்த ஜனத்தின் மேலும் அது நியாயம் செய்ய இறங்கும். பொஸ்ரவிலே கர்த்தருக்கு ஒரு யாகமும் ஏதோம் தேசத்தில் மகா சங்காரமும் உண்டு. கர்த்தருடைய பட்டயம் இரத்தத்தால் திருப்தியாகி நினத்தினால் கூறுகின்றது. ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தினாலும் ஆட்டுக்கடாக்களுடைய குண்டிக்காய்களின் கொழுப்பினாலும் திருப்தியாகும். அவைகளோடு காண்டாமிருகங்களும் ரிஷபங்களோடு காளைகளும் வந்து மடியும். அவர்கள் தேசம் இரத்த வெறி கொண்டு அவர்கள் மண் நினத்தினால் கொழுந்து போகும். இது என்ன சொல்லப்படுகிறது? தீர்க்க தரிசனம் அவங்களுக்கு விரோதமா சொல்லப்படுகிறது. எதுக்கு? யாருக்கு விரோதமா? ஏதோமியருக்கு விரோதமா. அது கர்த்தர் பழிவாங்கும் நாள், சியோனுடைய வழக்கத்தின் நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம். அதன் ஆறுகள் பிசினாகவும் அதன் மண் காந்தகம் மாறி அதன் நிலம் எரிகிற கீழாய்ப்போம். இரவும் பகலும் அது அவியாது. அதன் புகை என்றென்றைக்கும் எழும்பும். தலைமுறை தலைமுறையாக அது பாலாயிருக்கும். சதா காலமாக அது ஒருவரோடு கடந்து போவதில்லை. நாரையும் முள்ளம்பன்றியும் அதை சுதந்திரிக்கும். ஆந்தையும் காக்கையும் அதிலே குடியிருக்கும். அதன் மேல் வெட்டுவெளியின் நூலையும் வெறுமையின் தூக்கையும் பிடிப்பார். ராஜ்யபாரம் பண்ண அதன் மேல் மக்களை அழைத்தால் அங்கே அவர்கள் ஒருவரும் இரார்கள். அதன் பிரபுக்கள் அனைவரும் இல்லாமல் போவார்கள். யாருக்கு சொல்லப்படுகிறது இதெல்லாம்? ஏதோமியனுக்கு. they are neighbor but they are happy. எதை குறித்து ஹாப்பி பண்ணுறாங்க? இஸ்ரவேலுக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியத்தை கூட ஹாப்பி ஆகிறாங்க. அப்போ தேவன் அந்த அந்த யார் ஏசியா மூலமாக தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அதன் அரண்மனைகள் முச்செடிகளாலும் அதன் கோட்டைகள் கஞ்சொரி முட்புண்டுகளாக முளைக்கும். அது வலு சர்ப்பங்கள் தாபாரமும் கோட்டான்களின் மாளிகையுமாயிருக்கும். அங்கே காட்டு மிருகங்களும் ஒரிகளும் ஒன்றையொன்று சந்தித்து காட்டாட்டு கூப்பிடும். இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏதோமியருக்கு விரோதமாக யார் தீர்க்க தரிசனம் சொல்கிறா? ஏசியா தீர்க்கதரிசி. ரைட். அதுக்கு பிறகு எரேமியா தீர்க்கதரிசியும் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன். எரேமியா 49ஆம் அதிகாரம் 7:22. எரேமியா 49ஆம் அதிகாரம் 7லிருந்து 22. நாங்கள் எல்லாம் வாசிக்க தேவை, ஜஸ்ட் 7லிருந்து 22. ஏதோமை குறித்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தேமானிலே இனி ஞானம் இல்லையோ, ஆலோசனை விவேகிகளை விட்டு அழிந்ததோ, அவர்களுடைய ஞானம் கெட்டு போயிற்றோ, தேதோனின் குடிகள் ஓடுங்கள். ஏதோமை குறித்து சொல்லப்பட்டது எரேமியா தீர்க்கதரிசி. அப்ப யார் ஏசியா தீர்க்கதரிசி எரேமியா பத்தி சொல்றாங்க, எரேமியா தீர்க்கதரிசி ஏதோமை பத்தி சொல்றாங்க. ரைட். நாங்கள் இப்போ இதை படிக்கும்போது உங்களை அதை விளங்கப்படுத்தாத எப்படி அது வந்து யாக்கோபுக்கும் ஏசாக்கும் சம்பந்தம் வருதுன்னு. ரைட். அது பிறகு எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் சொல்ல, எசேக்கியேல் 25ஆம் அதிகாரம் 12-24. எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் 12-24. இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவில் இனி சகல கள்ள தரிசனமும் முகஸ்துதியான குறிச்சொல்லுதலும் இராமற் போகும். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக விட்டாரே, உங்கள் நாட்களில் நான் வார்த்தையை சொல்லுவேன், அது நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லி 25ஆம் அதிகாரம் 12 எசேக்கியேல் தானே? 25 25 12.
கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஏதோம் யூத வம்சத்தாரிடத்தில் புற தீர்த்து பழிவாங்கி பெரிய குற்றம் செய்தபடியினால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஏதோம் தேசத்துக்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் மனுஷரையும் மிருகங்களையும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணி அதை தேமான் துவக்கி தேதான் மட்டும் வனாந்தரமாக்குவேன். பட்டயத்தால் விழுவார்கள். நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தின் கையினால் ஏதோமிடத்தில் பழி வாங்குவேன். அவர்கள் என் கோபத்தின்படி என் உக்கிரத்தின்படி ஏதோமுக்கு செய்வார்கள். இப்பொழுது நான் பழி வாங்குவது இன்னதென்று அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அப்ப ஆண்டவர் ஏன் இந்த ஏதோமுக்கு திரும்ப திரும்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? பழி வாங்க ரிவெஞ்ச் எடுக்கிறார் ஏதோமுக்கு. இட்ஸ் a neighbor. இஸ்ரவேலுக்கு நெக்ஸ்ட். ரைட்? அப்ப ஆமோஸ்ல அவர் சொல்லும்போது ஆமோஸ் 1ஆம் அதிகாரத்துல 1:1 இருந்து 1:11 மேலும் ஏதோமுடைய 3 பாதங்களின் நிமித்தம் 4 பாதங்களின் நிமித்தம் நான் அவன் அக்கினியை திருப்ப மாட்டேன். அவன் தன் சகோதரனை பட்டயத்தோடு தொடர்ந்து தன் மனதை இரக்கமற்றதாக்கி தன் கோபத்தினால் என்றைக்கும் அவனை பீறி போட்டு தன் முறுக்கத்தை நித்திய காலமாக வைத்திருந்தான். யார் இவர்? ஏன் தன் சகோதரன்? இங்க வருது சகோதரன், இங்க போட்டுங்க, புரியுதுங்களா? தன் மனதை நான் சொல்ல, மேலும் ஏதோமுடைய 3 பாதங்கள் நிமித்தமும் 4 பாதங்கள் நிமித்தமும் நான் அவன் ஆக்கினை திருப்ப மாட்டேன். ஆக்கினை இல்லையா, ஜட்ஜ்மெண்ட் திருப்ப மாட்டேன். அவன் தன் சகோதரனை பட்டயத்தோடு தொடர்ந்த. யாரு பட்டயத்தோடு? யாக்கோபை பட்டயத்தோடு திரும்பினது யாரு? ஏசா. விளங்குதுங்களா? இப்ப இங்க சொல்ல ஏதோம் தானே சொல்லப்படுது. அப்ப எப்படி ஏசாக்கு சம்பந்தம் வரும்? எப்படி எப்படி நான் சொல்றேன்? मम कोमत किया ने ऐसा तमाई ஏதேன் के परंपरा आवे किया தேவனுடைய வாக்குத்தத்தம் பைபிள் ஜெனசிஸ் விசிப்பா ஆதியாகமம் 25 விசிப்பா ஆதியாகமம் 25 29 இருந்து 30 ஜெனசிஸ் 25 29 இருந்து 30 மெதுவா வாசிங்க. ஒரு நாள் 29 30 ரைட். அப்பொழுது ஏசா 29 எல்லாரும் வாசிங்க. 25ஆம் அதிகாரம் 29. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. How he changed it? யாக்கோபுங்கிறது இஸ்ரவேலா எப்படி மாறிச்சு? யாக்கோபுங்கிற பேர் இஸ்ரவேலா எப்படி மாறிச்சு? தேவனோடு போராடினா. அப்ப போராடின அர்த்தம் என்ன? யாக்கோப் இஸ்ரவேலுங்கிற பேர் எப்படி உண்டாச்சு? தேவனோடு போராடினவன். நீ யாக்கோப் என்று அழைக்கப்பட மாட்டாய், இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட. ஆனா ஏசா கூழ் கேட்டா, அவன் அந்த கூழை பார்த்து மயங்கினா, அதை விட அவனுக்கு பொறாமை யாக்கோப் மேல, இல்லாட்டி என்னது ப்ரவுட், எனக்கு அந்த கூழை தாண்டான். அன்னைக்கு அவனோட பேர் ஏதோமின். இப்ப புரியுதுங்களா? அப்ப ஏதோமியர்ங்கிறது யாரு? யாக்கோபுடைய சகோதர வம்சம். அப்ப இஸ்ரவேல் பக்கத்துல இருந்தது ஏதோமியர்கள் யாரு? ஏசாவுடைய வம்சம். ஆபிரகாமுடைய வம்சம் தான் இவங்கெல்லாம். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப், ஏசா. அப்ப யாக்கோப் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுறான். அவன் இஸ்ரவேலா மாற்றப்படுகிறான். இவன் சாப்பாடுக்காக ஏதோமா மாற்றப்படுகிறான். அந்த வசனத்தை திரும்ப வாசிச்சா உங்களுக்கு விளங்கும். திரும்ப வாசிப்போம். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோப் கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோப்பை நோக்கி, அந்த சிவப்பான கூழில் நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான்.
இதனால் அவனுக்கு ஏதோம் என்கின்ற பெயர் உண்டாயிற்று. அப்ப அவனுக்கு ஏன் ஏதோம்ங்கிற பேர் உண்டாயிட்டு? யாருக்கு? ஏசாவோட மொத்த பேர் என்ன? யாக்கோபுக்கு இஸ்ரவேல்னா ஏசாவுடைய மொத்த பேர். அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப இவ்வளவு நான் சொன்னது என்ன புரிஞ்சுங்களா? அப்ப இப்ப ஆண்டவர் வந்து ஒபதியாக்கு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. யாருக்கு விரோதமாக? ஏதோமியாருக்கு விரோதம்னா யாரு? ஏசாக்கு விரோதமா. ஆமோஸ் தீர்க்கதரிசி என்ன சொல்றான்? என் சகோதரன், உன் சகோதரனுக்கு விரோதமாக பட்டயத்தை தூக்கி கொண்டு பின்னால் அலைந்தான். என்ன ஞாபகம் இருக்கா? யாக்கோப கொல்றதுக்கு ஏசா பட்டயத்தோட இருக்கிறான். அவன் வாரான். நமக்கு ஸ்டோரி தெரியும் தானே? எது? எந்த ஸ்டோரி? ஏசோப் யாக்கோப் திரும்ப வாரான் இல்லையா? லாபான் கிட்ட இருந்து வரும்போது அவனை கொல்ல வாரான். இவன் அவனுக்கு என்ன கொடுக்குறான்? கிஃப்டை கொடுத்து அவன் முன்னால வாரான். ஞாபகம் இருக்க? அப்ப கிஃப்டை கொடுத்து அவன் முன்னால வந்ததுனால அவன் என்ன பண்றான்? அவனை கொல்ல வந்தவன் கொல்லாம போயிட்டான். ஆனா வந்தது கொல்லையத்துக்கு. அதான் ஆமோஸ் தீர்க்க தரிசனமா சொல்லும் போது நீ என்ன செய்ய? உன் சகோதரனுக்கு விரோதமாக. எங்க நாங்கள் வாசிங்க ஆமோஸ் 1:11. அதுக்கு முதல் இருந்த புத்தகம். மேலும் ஏதோமுடைய 3 பாதங்களின் நிமித்தமும் 4 பாதங்கள் நிமித்தமும் நான் அவன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவன் தன் சகோதரனை பட்டயத்தோட தொடர்ந்து தன் மனதை இரக்கமற்றதாக்கி. யார்? ஏசாவுடைய மனதை எப்படி இரக்கமற்றது அவன் ஆக்கி தன் கோபத்தினாலே என்றைக்கும் அவனை பீறி போட்டு தன் மூர்க்கத்தை நித்திய காலமாக வைத்திருக்கிறானே. தேமானின் தீ கொழுந்தவேன் அது பொஸ்ராவின் அரண்மனைகளை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்றார். இப்போ புரியுதுங்களா அது? அப்போ நாங்கள் வந்து ஒபதியா தீர்க்க தரிசனம் சொல்ற வார்த்தைகள் நாம நினைக்க கூடாது. இது ஜஸ்ட் என்னது என்ன சொல்றது? ஏதோமியருக்கு விரோதமா வார்த்தை சொல்றதுங்கிறது அதான் இல்லை. ஏதோமியருக்கு விரோதமாக ஆண்டவர் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுங்கிறது இட் இஸ் நாட் நார்மல். ஸோ ஆல்ரெடி முன்னே இருந்து அந்த ரிவெஞ்ச் அப்படியே வந்துட்டு இருக்கு. அவங்க எப்பொழுதுமே பார்த்துட்டு இருக்காங்க ஏதோமியர் யாருக்கு விரோதமாக? இஸ்ரவேலுக்கு. அப்போ அவங்க சந்தோஷப்படுறாங்க. அதனால தான் இங்கே ஒபதியாக்கு அவர் சொல்லும்போது அவர் சொல்கிறார் அழகா. நீங்கள் அதை வாசித்தா உங்களுக்கு புரியும். நாங்கள் இப்போ ஒபதியா புத்தகத்தில் சில வசனங்களை நாங்கள் இப்போ வாசிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சு இல்லையா? ஆமென். ஸோ அவங்க என்ன செய்கிறாங்க? 12:3 ஏதோமி ஒபதியா 1 தான். 12 13 வசனங்கள். மாரோத்தில் குடியிருக்க 12வது உன் சகோதரன் வசமாகிய நாளாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோட பாராமலும் யூதா புத்திரருடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும் அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாய் பேசாமல் இருக்க வேண்டியதாக இருந்தது. அவங்க அப்ப என்ன செஞ்சாங்க? அவங்க யூதா கஷ்டப்படும் போது, இஸ்ரவேல் கஷ்டப்படும் போது இந்த என்னது ஏதோமியர் என்ன செஞ்சாங்க? சந்தோஷப்பட்டாங்க, பெருமைப்பட்டாங்க. பெருமை படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். அண்டர்ஸ்டாண்டிங் புரியுதுங்களா உங்களுக்கு? தேர்னானிடுங்க దాతనే ఏ సహోదర మాట సహోదర దుఃఖమైన కూడా మేము సత్తుటూ ఉన్నాం. அடுத்து இட்டு பஸ் 13வது வசனம். என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசலுக்கு பிரவேசிக்காமலும் அவர்கள் ஆபத்து நாளில் அவர்கள் அனுபவிக்கின்ற தீங்கை நீ பிரியத்தோடு பாராமலும் அவர்கள் ஆபத்து நாளில் அவர்கள் ஆஸ்தியில் கை போடாமலும் அவர்களை தப்பினவர்களையும் சங்கரிக்கிறபடி வழி சந்ததிகளிலே நிற்காமலும் இக்கட்டு நாளிலே அவர்கள் மீதியானவர்களை காட்டி கொடாமலும் இருக்க வேண்டியதாயிற்றது. என்ன சொல்றாரு? அப்ப நீ என்ன செஞ்ச? நீ இக்கட்டான நாள்ல காட்டியும் கொடுத்துருக்க. ஸோ அப்போ 3வது வசனத்தில் அவர் சொல்றாரு, ஏன்னா அந்த இந்த நாடு இருக்கு தெரியுமா? என்னது ஏதோமிங்கிற நாடு எப்படின்னா சுற்றி வர மலைகளால் நிறைஞ்சிருச்சு, நடுவில் தான். ஸோ அவங்களுக்குள்ள பெருமை இருந்துச்சு, நாங்கள் உள்ளே இருக்கிறோம், எங்களை யாராலும் அட்டாக் பண்ண முடியாதுன்னு. அப்போ 3வது வசனத்தில் சொல்கிறாரு, 3வது வசனம், கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தனத்தில் குடியிருந்து என்னை தரையிலே விழத்தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்திலே சொல்கிறவனே, உன் இருதயத்தில் அகந்தை உன்னை மோசம் போகிறது. நீ கழுகை போல உயிர போனாலும் நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்து உன்னை விழத்தள்ளுவேன். God.
ஸோ காட் பீப்புள். தேவ ஜனம் யாரு? இஸ்ரவேல் ஜனம். யாக்கோப் யாருடைய ஜனம்? தேவ ஜனம். யூத ஜனம் யாரு? தேவனுடைய ஜனம். ஆனா இந்த ஏதோமியர்கள் என்ன செய்யறாங்க? அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. அவங்க அவங்க அடிபடும் போது சந்தோஷப்படுறாங்க. இப்போ தேவன் சொல்றாரு, ஏய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, கண்மலையில் இருக்கிற வெடுப்புக்குள்ள இருந்து நீ உயர்ந்த ஸ்தனத்தில் இருக்கிற, என்னை யாரு தள்ள முடியும்னு நினைக்கிற இல்லையா? என்னை யாரு என்று உன் இருதயத்தில் சொல்கிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்கும். அப்போ அகந்தைனா என்னாச்சு? அகந்தைனா என்ன? மோசம் போக்கும். அதுக்கு பிறகு சொல்றாரு 4வது, நீ கழுக போல உயிர போனாலும் நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்து உன்னை விழ தள்ளுவேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது உங்களுக்கு? ஆமேன். நான் புரியுது இல்லையா? ஆமேன். அப்போ 11வது வசனம் 10ல இருந்து வாசிங்க. நீ உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமை நினைத்த. இப்ப ஆண்டவர் எங்க இருந்து கொண்டு வராரு? இது 8ஆம் செஞ்சுரி. ஆமென் ஆமென் ஆமென். சரி, உங்க ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப், ஏசா, யாக்கோப் இஸ்ரவேலா 12 கோத்திரம் மாறி அடிமையாகி எத்தனையோ வருஷம், மோசே வந்து, தாவீது வந்து, எல்லாம் முடிஞ்சு 8ஆம் செஞ்சுரி, 8th செஞ்சுரியில தேவன் வந்து அதை யோசிக்கிறேன், நீ வந்து பரம்பரை இதை செஞ்சுக்கிட்டு வார, ஏன் நீ செஞ்சுட்டு வார? ஐ லுக்கிங் ஆண்டவர் ஆண்டவர் புரியுதுங்களா? அவர் சொல்றாரு, நீ உன் சகோதரனாகி யாக்கோபுக்கு செய்த கொடுமை நிமித்தம். இப்ப விளங்குதுங்களா? ஆண்டவர் டைரக்டா பேசுறாரு. வெட்கம் உன்னை மூடும், நீ முற்றிலும் சங்கரிக்கப்படுவாய். 11, நீ எதிர்த்து நின்ற நாளிலும் அந்நியர் உன் சேனையை சிறைப்பிடித்து வந்த நாளிலும் மறுதேசத்தார் அவன் வாசல்களுக்குள் பிரவேசித்து எருசலேமின் பேரில் சீட்டு போட்ட காலத்தில் நீயும் அவர்களில் ஒருவனை போல இருந்தாய். என்ன செஞ்சா? நீ எதிர்த்த நாளிலும் அந்நிய அவன் சேனையை சிறைப்பிடித்த போன நாளிலும் மறுதேசத்தின் வாசல்களிலே பிரவேசித்து நீ என்ன செய்தா? எருசலேமின் பேரில் சீட்டு போட்ட காலத்தில் நீயும் அவர்களை அப்ப எருசலேமில் சீட்டு போட்ட காலத்திலையும் அவன் என்ன செய்யறானா? கம்ப்ளீட் அங்கதான் இருக்கிறான். புரியுதுங்களா? சீட்டு போட்டு கம்பல் பண்றான் அவங்களுக்கு விரோதமா. யூ அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா? ஆமென். புரிஞ்சுங்களா? எத்தனை பேருக்கு இது புரியுது? நான் சொல்லுவேன். 5வது வசனம், நீ எவ்வளவாய் சங்கரிக்கப்பட்டும் போனாய், திருடராகிலும் ராத்திரியில் கொள்ளையடிக்கிறவர்களாகிலும் உன்னிடத்தில் வந்தால் தங்களுக்கு போதுமான மட்டும் திருடுவார்கள் அல்லவோ? திராட்சை பழங்களை அறுக்கிறவர்கள் உன்னிடத்தில் வந்தால் சில பழங்களை விட்டு விடுவார்கள் அல்லவோ? ஏசாவினுடையவைகள் எவ்வளவாய் தேடி பார்க்கப்பட்டது, அவனுடைய அந்தரங்க பொக்கிஷங்கள் எவ்வளவாய் ஆராய்ந்து எடுத்துக் கொள்ளப்பட்டது. உன்னோடு உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும் உன்னை இல்லை மட்டும் துரத்தி விட்டார்கள். உன்னோடு சமாதானமாயிருந்த மனுஷர் உன்னை மோசம் போக்கி உன்னை மேற்கொண்டார்கள். உன் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் உனக்கு கீழே கண்ணி வைத்தார்கள், அவனுக்கு உணர்வில்லை. அந்நாளில் அல்லவோ நான் ஏதோமில் உள்ள ஞானிகளையும் ஏசாவின் பர்வதத்துள்ள புத்திமான்களையும் அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் வந்து எப்படி பேர்? ஏசா யாக்கோப். ஏசா யாக்கோப் அவர் வந்து பேசும்போது ஏதோமியர்கள்னு பேசல, ஏசா யாக்கோப். அப்ப இஸ்ரவேலர்களை ஆண்டவர் பார்க்கிறாரு யாக்கோபா? இஸ்ரவேலர் ஆண்டவர் வந்து பார்க்கிறார் யாக்கோபா. இந்த புக்கை வாசிக்கும் போது எங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகுது, எப்போ நடந்த சம்பவம்? ಅವ್ರದ್ದು ಕಾಂಡಕ್ಕೆ சுவாமின் வான்சி பல்நாட்டி ரூட்டுக்கு மேய்க்கத்தாம இப்போ எல்லாம் இப்படி தான் நடக்குது. ஸோ ஆண்டவர் அவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். அதுக்கு பிறகு அவர் என்ன செய்கிறாரு? அவர் சொல்கிறாரு 15வது வசனம், எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும், உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். நீங்கள் என் பரிசுத்த பர்வதத்தின் மேல் மதுபானம் பண்ணினபடியே எல்லா ஜாதிகளும் எப்பொழுதும் மதுபானம் பண்ணுவார்கள். அவர்கள் குடித்து விழுவார்கள், இராதவர்களைப் போல இருப்பார்கள். யாருக்கு சொல்றாரு? ஏதோமியர்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க கஷ்டப்படும் போது they are celebrate. அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. இப்பெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக போகும்போது இவங்க செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ தேவன் பார்க்குறாரு. தேவன் தன்னுடைய பிள்ளைகளை எப்பயும் பார்க்குற விதம் டிஃப்ரெண்ட்.
சாய்ஸ் அண்ட் பீப்புள். நாங்கள் துக்கப்படும் போது எங்களை பார்த்து சிரிக்கிற அந்நிய ஜனங்களே கர்த்தர் பார்த்துக்கிறாங்க. இந்த வேர்டு யாரும் அதுதான் நமக்கு தெரியாது. இப்போ உண்மையிலே யாக்கோபுக்கும் தெரியாது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் உபதியா மூலமாக அவங்களுக்கு நீ இப்படியெல்லாம் செய்கிற என்னுடைய பிள்ளைகளுக்கு. அடுத்த வசனம். ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே தப்பியிருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாயிருப்பார்கள். ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே தப்பியிருப்பார்கள் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாயிருப்பார்கள். யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரத்துக் கொள்வார்கள். இப்போ என்ன சொல்றாரு? இட்ஸ் அ ப்ராப்பர்சி. சரியா? 17வது வசனத்துல அவர் என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்க எப்படி இருப்பாங்க? யாக்கோப். ஆமென். அடுத்த வசனம். யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாயிருப்பார்கள். இது யார்? இட்ஸ் அ ப்ராப்பர்சி. அவங்க எப்படி இருப்பாங்க? அண்டர்ஸ்டாண்ட்? யாருக்கு சொல்றாரு? ஒபதியா மூலமாக ஏதோமியர்களுக்கு சொல்றாரு, அந்நிய ஜனங்களுக்கு சொல்றாரு. ரைட்? வாசிங்க. ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பா இருப்பார்கள். யார்? ஏசா. யாக்கோ வம்சத்தார் எப்படி இருப்பாங்க? அக்கினி ஜுவாலையா இருப்பாங்க. ஏசா வம்சத்தார் எப்படி இருப்பாங்க? வைக்கோல். ஏன் வைக்கோல்? எரிஞ்சிடும். அவங்க அக்கினியா இருந்தா இது எரிஞ்சிரும். ஆண்டவர் ஸ்ட்ராங்கா சொல்றார். வாசிங்க. அவர்கள் இவர்களை கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் மீதியிராதபடி இவர்களை பட்சிப்பார்கள், கர்த்தர் இதை சொன்னார். தென் தேசத்தார் ஏசாவின் மலையையும் சமனான தேசத்தார் பெலிஸ்தீரின் தேசத்தையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர்கள் எப்ராஹிமின் நாட்டையும் சமாரியாவின் நாட்டையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். பெஞ்சமின் மனுஷர் கீழத்தையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். சர்பாத் மற்றும் கானானியருக்குள்ளே சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் புத்திரராகிய இந்த சேனையும் செப்ரத்தால் சிறைப்பட்டு போன எருசலேம் நகரத்தாரும் தென் திசை பட்டணங்களை சுகந்து கொள்வார்கள். ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பதற்காக இரட்சகர்கள் சீயோன் பர்வத்தில் வந்தேறுவார்கள். அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாயிருக்கும். ஆமென். அதாவது 17வது வசனத்துல இருந்து ஏதோமியர்களுக்கு சொல்ற கடுமையான வசனங்கள் அவங்களுக்கு விரோதமாக சொன்ன வசனங்களாக இருந்தாலும் 17வது வசனத்துல இருந்து தேவன் என்ன செய்ய தன்னுடைய பிள்ளைகளாகிய யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் பிளஸ் பண்றார். ஹல்லேலூயா. அப்ப எங்களுக்கு தெரியுது அது எப்படிப்பட்ட புத்தகமா இருக்குது. அப்ப இதுல என்ன காஸ்பல் இருக்கு? ஏன் அவங்களுக்கு விரோதமாக இது நடந்தது? இதில் எங்கே சுவிசேஷம் நாங்கள் பார்க்கலாம்? இதில் நாங்கள் சுவிசேஷம் பார்க்கலாம். ஏசு என்ன சொல்கிறார்? லூக்கா 18ஆம் அதிகாரம் 14வது வசனம். இப்போ நாங்கள் காஸ்பல் பார்ப்போம். நான் சொன்ன ஒவ்வொரு புத்தகத்துக்கும் டிஃப்ரென்ஸ் சாட்டர்டே அப்படி தான் பார்க்கப்படும். ரைட்? லூக்கா 18:14 ஆண்டவர் சொல்கிறாரு. லூக் 18:14. அவனால் அல்ல இவனோ நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனாலும் தாழ்த்தப்படுவது தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆண்டவர் என்ன சொல்றார்? themselves all those who exalt. யாரு தன்னை தாழ்த்துகிறவன் ஆமென் அவன் உயர்த்தப்படுவான். அப்ப ஏதோமியர்கள் என்ன செஞ்சாங்க? தன்னை உயர்த்திக்கிட்டாங்க. புரியுதுங்களா? அவங்க தாழ்த்தப்பட்டாங்க. இது இப்போ ஆண்டவர் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவானுங்கிறத எங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். ஆமென். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ஆமென். அதே போல மத்தேயு 27ஆம் அதிகாரம் 25வது வசனம். என்ன ஏதோமியர்கள் செய்தார்கள் இஸ்ரவேலுக்கு, அதை இயேசுக்கு அவங்க செய்கிறாங்க. மத்தேயு 27:35. அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். அண்டர்ஸ்டாண்ட்? கிளம்பிங். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டாங்க. என்ன செஞ்சாங்க? இப்ப இவங்க சீட்டு போட்டாங்க சகோதரர்கள். அண்டர்ஸ்டாண்ட்? ஏதோமியர்கள் யாக்கோபுடைய சகோதரர்கள். இங்க யாரு பண்றாங்க? யார்? யூதர்கள். சொந்தத்தில் அவரை வெறுக்கிறாங்க. ஆமென். ரோமன் சோல்ஜர் அவங்க என்ன செய்யறாங்க? சீட்டு போட்டார். இதே ஹாப்பி. சீட்டு போட்டது என்ன? சந்தோஷமா? ஹாப்பினஸ். ஸோ சீட்டு போட்டதுக்கு காரணம் என்ன? ஹாப்பினஸ். அண்டர்ஸ்டாண்ட்? இதில் காஸ்பல் நாங்கள் அதுக்கும் இதுக்கும் காஸ்பலை பார்க்குறோம். ஆமென். அண்டர்ஸ்டாண்ட்? 39வது வசனம். அதில் 27-39. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். பிரைட். அவங்க 27-39 அவங்க என்ன இருந்தது? பிரைட். என்ன சொல்றாங்க? முன்னாத்தியா நிகழாங்க.
தன்னையே ரட்சிக்க. அவங்ககிட்ட என்ன இருந்தது? பெருமை. அகந்தை. நீ என்ன சொன்ன? நீ சொன்னீங்க தானே ஆலயத்தை இடிச்சு 3 நாள்ல இது பண்ணுவேன்னு. இப்போ நீ என்ன பண்ணு? நீயே காப்பாத்து. அண்டர்ஸ்டாண்ட் இஸ் குட் குட் ஒன் இல்லையா? இருபத்தி 3:12 இயேசு என்ன சொல்லுகிறார்? தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்ப இயேசு தன்னை தாழ்த்தியதனால், மரித்ததனால், தன்னை தாழ்த்தி 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 மரித்ததனால் அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. ஆமென் ஆமென். அவர் தாழ்த்தினதுல எவ்வளவு தூரம் அவரை தன்னை தாழ்த்தினார்? லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இப்ப 34 என்ன சொல்லுது? பிதாவே, இவர்கள் மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இந்த வசனத்தை அப்படியே வச்சுட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, ரைட், நீங்க உபதியால அவங்க என்ன செஞ்சாங்க? சீட்டு போட்டார்கள். ஆமாவா இல்லையா? அந்த சீட்டு போட்டது தான் ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் அறியாமல் செய்கிறார். அப்போ உபதியால என்ன சொல்லுது? என்னதுக்கு சீட்டு போட்டாங்க? அதை வாசிங்க. பதினோராவது வசனம். நீ எதிர்த்து நின்ற நாளிலும், அந்நியர் அவன் சேனையை சிறைப்பிடித்து போன நாளிலும், மறுதேசத்தார் அவன் வாசலுக்குள் பிரவேசித்து எருசலேமின் பேரில் சீட்டு போட்ட காலத்திலும் நீயும் அவர்கள் ஒருவனைப் போல் இருந்தாய். அவனை போல இருக்க வேணாம், இவங்க செஞ்சது போல் இருந்தாய். இப்ப நீங்க அதை தான் செய்றீங்க. ஆண்டவர் சொல்றார், இவர்கள் அறியாமல் செய்கிறார். அதற்கு தண்டனை என்ன இங்க இருக்கு? இல்ல, 15வது வசனம். எல்லா ஜாதிகளுக்கு விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும். என் செய்கையின் பலன் அவருடைய உடைய சீட்டு போடும் போது இயேசுக்கு ஞாபகம் வந்தது ஒபேதியா சொன்ன தீர்க்க தரிசனம். அப்ப அவர் சொல்றாரு, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். ஏன்னா அவருடைய சொந்த சகோதரர்களால யார் இஸ்ரவேல் ஜனங்கள், ஏசா அதாவது ஏதோமியர்கள் என்ன அவர்களுக்கு செய்கிறாங்களோ தேவன் அதை அப்படியே அவங்களுக்கு செய்கிறாங்க. அப்போ தேவனுடைய மைண்டில், இயேசுடைய மைண்டில் தெரியும். அன்றைக்கி தீர்க்க தரிசனமாக உபேதியா இருக்குது. சகோதரர்களுக்கு சொன்ன, அதாவது உபேதியா தீர்க்க தரிசனத்தில் சொன்ன எல்லாமே இந்த சகோதரருக்கு வரப்போகுது. ஆமென். அப்படி வரப்போகுது. அப்படி வந்து பேர்ன் ஆக போகிறாங்க. அப்போ செய்கிறார்கள் அறியாமல் செய்கிறார்கள். நம்ம அந்த அந்த வேர்டை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு யார்? லூக்கா. என்ன பண்ணுறாரு? அவர் கிளியர்லி அவர் வந்து பாயிண்ட் அவுட், அவர் இவர்கள் அறியாமல் செய்கிறானே, உடுப்பு எடுத்து சீட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்கள் அறியாமல் செய்கிறார். இவங்க சந்தோஷப்படுறாங்க. தே ஹாப்பி. கர்த்தர் சிலுவையில் அறையிறத அவங்க ஹாப்பியாக அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க. அந்த ஹாப்பியாக ரிசீவ் பண்ணுறதை இயேசு பார்க்குறாரு. அப்போ அவர் சொல்ல, நீ பைத்தியங்காரங்களடா, அவங்க ஹாப்பியாக தானே இருக்காங்க, எல்லாம் சீட்டு போட்டு ஹாப்பியாக, அந்த ஹாப்பினஸ் தானே காட்டுறாங்க. அப்போ எதெல்லாம் உபேதியா தீர்க்க தரிசனமாய் சொல்கிறாரோ ஏதோமியர்களுக்கு, அதெல்லாம் வந்து அன்னைக்கு இயேசுக்கு செஞ்ச போது அவங்களுக்கு வரும். அதனால் அவர் சொல்கிறாரு, கர்த்தாவியர்கள் அறியாமல் செய்கிறாங்க. அறியாமல் செய்கிறாங்க. இவங்களுக்கு புரியலை யாரை சிறுவையில் அரைக்கிறோன்னு. இட்ஸ் காட். அப்போ யோசிப்பாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை, விசேஷமாக இஸ்ரவேல் ஜனங்களை ஏதோமியர்கள் ஏசா பரம்பரை செய்யும் போது தேவன் வந்து இப்படி செய்வாரானா, இயேசுக்கு செய்யும் போது எப்படி இருக்கும்?
Got it? அதனால தான் இயேசு வந்து சொல்றாரு, நீங்க ஒரு வார்த்தை நான் சொன்னா போதும் 1000 பேர் வந்துருவாங்க. ஹalleluya. இட்ஸ் நாட் ஈஸி. இயேசு சிலையில் அரைஞ்சு இயேசு சொல்ற ஒரு வார்த்தை எங்கேருந்து அவர் கேட்ச் பண்ணுறாருங்கிறது முக்கியமாக இருக்கு. எந்த இடத்துல ஏன் லூக்கா எழுதுன சீட்டு போட்ட பிறகு இந்த வசனம் ஆமே சீட்டு போடுறாங்க, அவங்க எழுதுறாங்க இப்படி, இவங்க அறியாமல் செய்கிறார்கள். எதை அறியாமல் சிலுவையில் அறைந்ததா அல்லது சீட்டு போட்டு சந்தோஷப்பட்டது? ரெண்டு இருக்கு. ஆனா இங்க வசனத்தோட பார்க்கும்போது எது இருக்கு? அவர் சிலுவையில் அரைஞ்சது அறியாமல் செய்கிறாள். இவ்வளவு நாங்க பிரசங்கம் பண்ணோம். ஆனா நீ என்னை சிலுவையில் அரைஞ்சது இங்க பிரச்சனை இல்லை, நீங்க பிரைட்டா இருக்கிறல்ல, சந்தோஷப்படுறல்ல, இவர்கள் அறியாமல் செய்கிறார். இது நல்லா யோசிச்சு பாருங்க. நாங்கள் வேதத்தோடு ஒப்பிடும் போது எனக்கு விளங்குது உபேதிய வசனத்தை தான் எனக்கு ஞாபகம் வருது. இவர்கள் அறியாமல் ஏன் இவங்க அறியாமல்? சிலுவையில் அரைஞ்சது பிரச்சனை இல்லை, அறையப்பட வேணும், இயேசுடைய சித்தம் தானே. ஆனால் அவங்க கொஞ்சம் சரி உணரல. ஆமே, அவங்க என்ன உணர்றாங்க? ரைட். அவங்க இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஏய் நீங்கள் வந்து 3 நாளில் உடைக்கிறேன்னு சொன்ன, இப்போ நீ என்னாச்சு உனக்கு? இது தானே உபதியா சொல்லும்போது ஏதோமியர்கள் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் சந்தோஷப்படுறோம், நாங்கள் சாராயம் குடிக்கிறோம், நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், ஏன் நீங்கள் அடிபடும் போதெல்லாம். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ஸோ ஆண்டவர் பிரைட்டுக்கு எதிர்க்கிறாரு, ஆனால் இயேசு சொல்கிறாரு, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அவர் சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்துகிறார். அல்லேலூயா. ஐ மீன் நாங்கள் வேர்ட் டு வேர்ட் நாங்கள் பார்க்கும்போது சம்திங் ரிவீலிங் ஆஸ். ஆமென். அப்படியே ரிவைல் பண்ணுது எங்களுக்கு. ஓ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் இந்த வசனத்தை சொன்னார், இவர்களை மன்னியும். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கபாஸ்தலம் என்று கொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அவரையும் அவரது வலது பக்கத்தில் குற்றவாளி இடது பக்கத்தில் குற்றவாளி சிலுவையில் அறைந்தார். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னது என்று அறியாதீர்கள். எஸ். அதுக்கு பிறகுதான் அவருடைய and they divided up his cloth by பங்கிட்டு சீட்டு போட்டார். ஓ, இப்போ என்னன்னா இவர்கள் அறியா, எஸ், இங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது சரி. ஆனா தேவன் இன்னைக்கு சொல்ற காரணம் என்ன? நீங்க இவர்கள் அறியார்கள் செய்கிறார்கள். இயேசு சிலுவையில் அறையப்பட்டது ஓகே. இவங்க வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அரைஞ்சு இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பிறகு அவங்க உடுப்புகளை என்ன செய்கிறாங்க? கலையில். அதுக்கு முதல் என்னங்க சிலுவையில் அறைய முறைய உடுப்பெல்லாம் கழட்டியாச்சு. அந்த உடுப்புகளை டிவைட் பண்ணுறது எங்கனைக்கு? ஆஃப்டர் குருசிஃபிகேஷன் தே ஹாப்பி. இப்போ முடிஞ்சு அவங்க நாங்கள் டன் ஆக்கிட்டோம், நாங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ ஆண்டவருக்கு தெரியும் இவங்க என்ன சீட்டு போட போகிறாங்க, தெரியாமல் தெரியாது. அப்போ ஆண்டவர் வந்து அவருடைய பிள்ளைகள் எப்படி பார்க்குறாரு? எப்படி யாக்கோப் சந்ததியை பார்த்த மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகி எங்களை பார்க்குறாரு. இயேசுடைய சந்ததி, நாங்கள் இயேசுடைய சந்ததி, நாங்கள் யாக்கோபுடைய சந்ததி, நாங்கள் இஸ்ரவேலர்கள் அல்ல, நாங்கள் யாருடைய சந்ததி? அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ இயேசுடைய சந்ததி நாங்களாம். அப்போ எங்களை யாராவது நாங்கள் துக்கப்படும் போது, நாங்கள் வேதனைப்படும் போது, நாங்கள் கவலைப்படும் போது, நாங்கள் அவமானப்படும் போது, என்ன அந்நிய ஜனங்கள் எங்களை பார்த்து சிரிக்கும் போது கிட்டத்தட்ட அது எதை குறிக்கிறது? ஏதோமியர்களாக குறிக்கிறது. ஆமென். அது ஆண்டவர் ஏதோமி. அப்போ நீ ஏன் சந்தோஷப்படுற? நீ ஏதோமியர்களுக்கு குறிக்குது. அண்டர்ஸ்டாண்ட். இஸ்ரவேலுக்கு சொல்லி கிறிஸ்தவர்களாக எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் தான். எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவ சிலுவை எங்களுக்கு எப்பொழுதுமே ஏதோ ஒன்று டீச் பண்ணுது, எங்களை கொண்டு போகுது காஸ்பல். இது இந்த புத்தகத்தில் ஆண்டவர் 2 விஷயத்த சொல்கிறார். ஒன்று, நீ உன்னை தாழ்த்து நீ உயர்த்தப்பட. அண்டர்ஸ்டாண்ட். இன்னொன்று, இயேசுடைய பிள்ளைகள் அவமானப்படும் போது, வேதனைப்படும் போது, துன்பப்படும் போது யார் எதிர்க்கிறார்களோ அல்லது யார் சந்தோஷப்படுறாங்களோ அவங்க செஞ்சது அவங்களுக்கு கிடைக்குது. நாங்கள் அதனால நாம விரோதிக்க தேவையில்லை, நாங்கள் சண்டை பிடிக்க தேவையில்லை, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக. அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா? இல்லையா? குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ப்ரே பண்ணு. அப்பா, நீர் எவ்வளோ நல்லவர் ஆண்டவர்.
யாக்கோப் வம்சத்தாரை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறேன். யாக்கோபுடைய சந்ததியை நீர் ஆசீர்வதிக்கிறவனாயிருக்கிறேன். யாக்கோபுடைய சந்ததியை வேறு பிரிக்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவர். அப்பா, பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறவராயிருக்கிறீர். கச்சாவே, இந்த நாளுக்காக, இந்த சபத் ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். நீர் எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்கு செவி கொடுக்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவர். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக வருகிறவர்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவர். ஆண்டவரே, அவர்களை எல்லாம் எங்களுக்கு என்ன செய்ய நினைக்கிறாங்களோ அது எல்லாம் நீங்க அவங்களுக்கு செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் இரக்கமுள்ள தேவன் ஆண்டவர். ஆண்டவரே, அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.